ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. நான் உங்கள் ஆசிட். அதில் நான் வீடியோஸ் போட்டே ரொம்ப நாள் மேலே ஆயிடுச்சு. எதுக்கு நான் கேட்காதீங்க. ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து ஜான்வரியில் எப்பவுமே வந்துட்டுருக்கணும். ஜான்வரி டு மார்ச்சில் வந்து இந்த வீடியோ. எனக்கு எக்ஸாக்டாக டேட் பார்த்தீங்கன்னா March 17th. ஸோ இந்த வீடியோ எடுத்து நான் சரி நாளைக்கு மார்னிங் சம்திங் போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா என்ன ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல வீடியோ போட்டு. ஏன்னா ஜான்வரியில் செம்ம பிளான் வச்சுருந்தேன். ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு வேறு எதனா வெளியே போகலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அதுவும் மீறி எனக்கு ஒரு பெரிய இழப்புன்னே சொல்லிடுவேன். என்ன இழப்புறான்னு கேட்குறீங்கன்னா, சின்ன இருக்குன்னு புரியுங்க. ஸோ இப்படி இருந்தால் எங்கள் அப்பாவை லாஸ்ட்டில் இப்படி தான் பார்த்தேன் சரிங்களா. ஸோ அவரோட இடத்துக்கு அப்புறம் என்னால் திரும்பி என்னால் வரதுக்காக முடியல. உண்மதி என்னால் சுத்தமாக வரதுக்காகல. ஸோ என்னால் அந்த கான்செப்ட் விட்டு வந்து என்ன இதுக்கான நான் எங்கேயும் என்னால் போகிறதுக்காகல, என்ன செய்யறதுக்காக முடியல. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சரௌண்டிங் சுற்றினே இருக்கும் சொல்லுவாங்க கப்பியா, அதுமாரி எதுவும் ஆகிருக்கேன். ஸோ இன்னும் நான் கல்வியில் என்ன சொல்கிறேன் இப்போ ஐடியா இல்லை. ஸோ மோஸ்ட்டாக நான் எங்கே போனேன்னா அங்கே வேளாங்கண்ணி காட்டுக்கு போனேன். அந்த வேளாங்கண்ணி லாக்ஸ் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வரும். ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும். என்னைக்கு வரும் நம்மளுக்குன்னு தெரியல. ஸோ அந்த வேளாங்கண்ணி ட்ரிப் ஒரு ஃப்ளிப்ஸு சொன்னால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். இல்லை இந்த வீடியோவில் இதில் கொஞ்சம் சின்ன சின்ன கொஞ்சம் போடுறேன். ஆனால் என்னன்னா அந்த ஒரு அந்த என்ன சொன்ன எல்லப்பங்க இருந்தேன். ஸோ அந்த சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் பாண்டி வரலாம் அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு பிரச்சனை கொடுத்ததே நம்ம மேக் புக் தான். ஸோ என்னடா ஆயிடுச்சு மேக் புக்குன்னு கேட்டிங்கன்னா, கடைசி செத்துட்டா, டிஸ்பிளே சுத்தமாக போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஜான்வரியில் டிசம்பர் 29th நம்ம உடைய மேக்புக் டிஸ்பிளே வந்து சுத்தமாக போயிடுச்சு. ஸோ இது என்னடா இது பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் மினிட் ஒரு கிளிப்பு போடுற பார்த்தாங்க. இந்த கிளிப்பில் வந்து ஸ்டிப் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானே இல்லை நிறைய பேர் கேட்டு பார்த்தேன். ஸ்டிப்பு சேஞ்ச் பண்ண முடியாது, கண்டிப்பாக டிஸ்பிளேவே சேஞ்ச் பண்ணோம். ப்ளஸ்ஸு 12,000 ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு வேறு சொன்னாங்க. ஆனால் என்ன பண்ணுறது உண்மைது எனக்கு புரியல. ஸோ நம்ம மேக் புக் போனதுக்கப்புறம் என்னோட கோப்ரோட டிஸ்பிளேவும் போயிடுச்சு சுத்தமாக. ஸோ அது என்னன்னா ஒரு பிரச்சனை அப்படியே வந்துனே இருக்குதுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேக் புக்கு, செகண்ட் நம்ம கோப்ரோ, நெக்ஸ்ட்டு எங்கள் அப்பா இருந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ணுறதுனே புரியல. ஸோ இந்த வீடியோ நான் எடுத்துக்கிற அனைத்து ரீச் ஆனது என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ நம்ம லோகோ இது தான். கம்ப்ளீட்டாக நம்ம லோகோ சேஞ்ச் பண்ணிட்டு இந்த லோகோ வைக்க போகிறேன். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுமா ஃபஸ்ட்டு நான் லோகோ சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆனால் லோகோ பற்றி நான் எதுவுமே பேசுனதில்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நம்மளோட வேளாங்கண்ணி சின்ன சின்ன ஷாப்ஸ்